சிஎம் சின்ன பையனாக வந்துருது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நல்லா பண்ணுவார்ன்றது நான் நினைக்கிறேன். எல்லா குறைகளுமே இந்த 5 வருஷத்தில் அவர் இருந்தார்னா நிச்சயமாக தமிழ்நாடு வேற மாதிரி மாறும். மாணவர்கள் வெளியெல்லாம் போய் சந்திக்கிறாரு. அப்புறம் சில நேரத்தில் வந்து என்ன ஒரு இடத்துல நல்ல விஷயம் போட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறாரு. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு தைரியமாக போக முடியுது இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ ரொம்ப மாறிட்டாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, திருநங்கைகளை மதிக்கிறாங்க. சிறப்புன்னா வேறு சிறப்புன்றதுலாம் எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒன்றுமே இல்லை. 3 மாதம் ஆகுது, ஒரு திருப்தியும் இல்லாதது, எதையுமே செய்யலை. நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன்னு ஒன்றுமே செய்யலையே. நல்லதே நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்து சிஎம் இவரே தான் இருக்கணும், வேறு யாரும் வரக்கூடாது. விஜய் பதவியேற்று 2 மாதம் முடிஞ்சு 3ஆம் வருஷம் இருக்கிட்டு இருக்கு. ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் பண்ணுறாரு, நல்லா செய்கிறாரு. அவர் சொன்னதும் செய்வார், சொல்லாததும் மக்களுக்காக செய்வார். சிஎம் சின்ன பையனாக வந்துருது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நல்லா பண்ணுவார்ன்றது நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நல்லா பண்ணுறாருந்தாங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து எதுவும் தவறாக எந்த நியூஸும் வரல. நல்லா பண்ணிகிட்ருக்காரு. எதுவாக இருந்தாலும் சிஎம் கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணுங்க தான் சொல்கிறாங்க. ஈவி பில் யாருனா கூட சிஎம்க்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி ஒரு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்காரு. நல்லதே நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்து சிஎம் இவரே தான் இருக்கணும், வேறு யாரும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு 3 மாதத்துலேங்க எவ்வளோ நல்லது பண்ணுறாரு போல இருக்கு, செய்கிறார், கேள்விப்படுறோம் இல்லைங்களா. இப்போ நம்மளாம் அவர்கிட்ட எந்த ஹெல்ப்புக்கும் போகலை, ஆனால் ஹெல்ப்புக்கு போய் நல்லது நடந்தது பேசுகிறாங்க மக்கள். சார், என் பேர் பாபு. மக்களில் நானும் ஒருத்தன். நானும் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் நான் போட்டது இந்த வாட்டி விஜய் சாருக்கு தான் போட்டேன். இந்த 2 மாதத்தில் அவர் ஆட்சி அருமையாக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் ஒரு சிஎம்மாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்தார். அதை பாராட்டும். மக்களில் ஒருத்தனை நான் பேசுகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் அவர் சொன்ன வாக்குறுதியில் நிச்சயமாக நிறைவேற்றிட்டு இருக்கார். எல்லா குறைகளுமே இந்த 5 வருஷத்தில் அவர் இருந்தார்னா நிச்சயமாக தமிழ்நாடு வேற மாதிரி மாறும். இந்த ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் பழகிற பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை பாதுகாப்பு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நம்ம வரல எல்லாத்தையும் பாதுகாப்பு கேட்க முடியாது. தனி மீறி போகிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு கூட தாய் தாப்பம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு மீறி போகுதுன்னா அவரை சொல்லி இப்போ எல்லா ஆட்சிலையுமே நடக்குது தான். இது இவர் ஆட்சியில் மட்டும் நடக்கலை, எல்லா ஆட்சிலையும் நடக்குது. அது சும்மா இப்போ வந்து புதுசாக வந்துட்டாங்கன்றதுனால அவங்கள சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும். எடுத்த உடனே இதை பண்ணணுன்னா பண்ண முடியாது. அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு நல்லது செய்கிறாங்க. இதில் இப்போ அவருடைய 2-3 மூவிங் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் டைம் கொடுத்தா நல்லா செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. மாணவர்கள் வெளியெல்லாம் போய் சந்திக்கிறாரு. அப்புறம் சில நேரத்தில் வந்து என்ன ஒரு இடத்துல நல்ல விஷயம் போட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறாரு. எல்லாமே அது ஓரளவுக்கு எந்த இதுவும் ஒரு படை சூழ போகும் தான், திருக்கேஷன் நடவடிக்கை தான் எல்லாம் போவாங்க. இவர் திடீர்னு ஒரு முடிவு பண்ணி போய் செய்கிறாரு. பரவாயில்ல, பார்க்கலாம். எங்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போட்டோ ஏதோ கிடையாது. ஓட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி எங்கள் லைஃப் அப்படி தான் ஓட்டு இருக்குது. ஒரு கடை வசூலுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். யாருக்கும் ஓட்டு போட்டோ போடாமல் எந்த பிரயோஜனமும் இல்லையே. பரவாயில்ல, ரொம்ப மாறிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு தைரியமாக போக முடியுது இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ ரொம்ப மாறிட்டாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, திருநங்கைகளை மதிக்கிறாங்க. தளபதி இது இப்போ என்ன ஆட்சியில் பண்ணுறாருன்னா இன்னும் நம்மளுக்கு பட்ஜெட் இதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு மேலேருந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தளபதி பொறுமையாக பண்ணுறது. இந்த நீட்டு தேர்வு அதெல்லாம் வந்து தளபதி குரல் கூட சொல்லி எதிர்கட்சி வந்து போராடுறாங்க. ஏன் குரல் அவர் வந்து குரல் கொடுக்குறது எல்லாமே தெரியுமா? மாநாட்டிலே அறிவிச்சிட்டார், நீட்டை வந்து மீட்டு கொடுங்கன்னு சொல்லி மாண்புமிகு பிரதமர் மோடியை வந்து கேட்டிருக்காரு. மேகதாது அணையை பற்றி இன்றைக்கி வந்து மாண்புமிகு பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து தளபதி ஆட்சி போயின்னு தான் இருக்குது. இலவச பஸ்ஸு விட்டுருக்காரு, மாதம் 1000 ரூபாய் விட்டுருக்காரு. இது இல்லாமல் 2000 ரூபாய் அடுத்த மாதம் அண்ணா பிறந்த நாளைக்கு அறிவிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 2 மாதம் ஆட்சி நான் தான் போயின்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை, எதிர்கட்சியெலாம் பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குவாங்க. 5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணுவாங்க. எது சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? இன்னும் இதுக்கு மேலே தான் செய்வாங்க சிறப்பாக. எங்கள் பையன் சின்ன பையன்லேருந்து விஜய் ரசிகர். ஃபஸ்ட்டு ஓட்டு இந்த வாட்டி தான் போட்டுக்கிறான் எங்கள் பையன்.
250-300 கோடி விட்டுட்டு மக்களுக்கோசம் வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாரு. அப்போ மக்களுக்கோசம் இன்னும் நல்லா பண்ணுவார் இல்லை, மக்கள் முக்கியம் தானே வந்திருக்காரு. அதில் மக்களுக்கு நிறைய பண்ணுவார், நிறைய செஞ்சிட்ருக்காரு. கோயம்பேட்டில் கூட நேற்று போயிட்டு அவர் இல்லாமல் போய் உள்ளே பார்த்துட்டு வந்தார். இன்னும் நல்லா பண்ணுவார். We are staying here, we are in Karnataka, but daily I will see the Vijay sir video. That one song is there, no? That is inspiration song. Jananayagam. And one thing he is telling always confident. When they are giving B form, no, to the candidate, really on that day I know his government will come. That believeness, that discipline, that patience, he is a person. Very luckiest peoples in Tamil Nadu. Please believe him. I am not a Vijay TVK party, but seeing his administration is very good and very patient and is very silent person. They will not talk, they will do the work. Because please give support to the Vijay sir. Still 2 months, 3 months happened. Still 5 years, 10 years is there. I believe he is in 10 years because after he will go to PM, Prime Minister. And their candidates are very good. I saw one MLA, he is going to government hospital, he is changing the tap. Like that MLA we want. That is the luckiest person, sir. All Tamil Nadu supporters and public, please support. இப்போ நடக்க போகிற ஆட்சி ஒரு 2.5 மாதத்தில் நம்ம சொன்னால் அவர் பண்ண வேண்டிய வேலைகளும் இன்னும் நிறைய இருக்குது. சும்மா ஒரு கால் தான் எடுத்து வச்சுக்கிறாப்புல. ஊழலை ஒழிச்சார், டாஸ்மார்க்கு பிளாக்கில் தடுத்தார், அதெல்லாம் ஓகே தான். இன்னும் கடைக்கு அனுப்பிச்சு பாக்கு எல்லாம் ஓடின்னு தான் இருக்குது, இன்னும் வித்துன்னு தான் இருக்காங்க, எல்லா பொருளும் கிடச்சின்னு தான் இருக்குது. போலீஸை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி அவர் இன்னும் நல்ல முறையான ஆட்சி பண்ணால் இன்னும் சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்குன்றது எந்த ஒன்றும் இல்லை. எதிர்கட்சி ரொம்ப குற்றம் சாட்டுறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு நான் குற்றச்சாட்டுலாம் அவங்க வந்து ஆட்சியில் இல்லாமல் ஒரு கவலையே இல்லை. அவங்களுக்கு சொந்த தொகுதியில் ஐயா மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து தோத்துறாரு. அதை பற்றி கவலையே இல்லாமல் எது பண்ணாலும் பழிய போட்டுருக்காங்க. இந்த ஆட்சி கவுளணும் அதை தான் அவங்க பாட்டு பாடுறாங்க. தவிர சரி இந்த ஆட்சி நீடிட்டமே, குரியஸ் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணலாங்க. விஜய் தொடர்ந்து தனுஷும் வரட்டும். தனுஷ் யார், நம்ம அண்ணன் தான் வரட்டும். அவரோட கொள்கை என்ன, அவர் கோட்பாடு என்ன, அவர் பிஜேபி வழியில் வராரா, இல்லை திராவிட வழியில் வராரா, இல்லை தமிழ் தேச வழியில் தெரியலையே. இப்போ உங்களுக்கு கடுமையான ஒரு சவாலை ஏற்படுத்துவாரா வந்தால்? அதான் சொல்கிறேன், அவர் கொள்கையை பார்த்து தான் நாங்கள் எதிர்க்க முடியும். அவர் எங்கள் கொள்கையில் இருக்காரா, இல்லை எங்கள் கொள்கைக்கு எதிராக இருக்காரா, இல்லை அவர் கொள்கை தலைவர் யாருன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. உங்களை பார்வை என்ன, உங்களை நம்பி ஓட்டு போட்டுருக்க ஜனங்க, நீ என்ன பண்ணுற? டெய்லி கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடந்துக்குது. உன்னால் முடியல, எதுக்கு நீ அரசியலுக்கு வந்த? ஜனங்களை பார்க்க முடியல, நீ எதுக்கு வர சொல்லு? டெய்லி பொம்பளைங்களை கெடுக்காத இல்லை, கற்பழிப்பு இல்லாத இல்லை. சிறப்புன்னா வேறு சிறப்புன்றதுலாம் எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒன்றுமே இல்லை. 3 மாதம் ஆகுது, ஒரு திருப்தியும் இல்லாதது, எதையுமே செய்யலை. தோற்று போன பயத்தில் அவங்க எதோ உளர்றாங்க, அவங்க உளர்ட்டு தான் இருப்பாங்க. அதுக்கோசம் நம்ம பின்வாங்க முடியாது. அவரை இன்னும் வளருவார். அவர் 5 வருஷத்தில் எவ்வளோ நடந்தது, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இது 2 மாதத்தில் என்னங்க நடந்தது, அவ்வளோ என்ன நடந்து போச்சு சொல்லு. அதெல்லாம் அவங்க பேசுவாங்க தான். ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்டாலினை பார்த்து பேசலாங்கன்னு யாருமே சொல்லியே. விஜய் வந்ததுக்கப்புறம் அவர் சார் என்ன சொல்கிறாரு, அவரை பார்க்கலாம், பேசலாம், அவர் அந்த நம்பிக்கை உருவாக்கி வச்சுருக்காரு. பெண்களுக்கு பெரும்பாலும் அண்ணா, தம்பி, மகன், அது மாதிரி ஒரு நல்ல பிரதர், அது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. உங்கள் அண்ணனாக பாருங்கள், தம்பியாக பாருங்கள், மகனாக பாருங்கள். அவர் அண்ணன் தம்பி மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு சிஎம் மாதிரியே பார்க்க தோணலை. நம்ம வீட்டில் ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்காரு. நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஒரு முறை போட்டு பார்ப்போமே, இவங்களுக்கே போகிறது அவங்களுக்கு ஒரு நாள் போட்டு பார்ப்போமே. என் ஃபேமிலியில் எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டாங்க. நல்லது தாங்க. இவர் வரணுன்றது என்னுடைய ஒரு நல்ல எண்ணம் வச்சுருக்கேன். எல்லா மக்களும் அதை நினச்சி அவருக்கே போட்டு அவரே சிஎம்மாக உட்காந்தாருன்னா இன்னும் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பிள்ளையா நினச்சி நீங்கள் எதாவது பண்ணாதானே. முதியோர் காசு ஏற்றி தரேன், நீங்கள் அதுவும் ஏற்றி தரல. அந்த 1200 முக ஸ்டாலின் போட்டார, அதை தான் கொடுக்குறீங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. இன்னும் கேஸ் விலையை ஏறி போச்சு, 1300 ஆகி போச்சு அந்த மாதத்துலேருந்து. நாங்கள் எப்படி ஐயா குடும்பம் பண்ணுறது சொல்லுங்கள்? விலைவாசி குறைக்கிற நீங்கள், ஒயின் ஷாப்பே எடுக்கிற நீங்கள், எதுவுமே எடுக்கலை. குடும்பமே ரொம்ப ஆதாராக தானே இருக்குது. நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன்னு ஒன்றுமே செய்யலையே. Kaveri is for all, that is universe.
not Karnataka, not Tamil Nadu, not other Andhra. It is a universe because we all peoples, we all brothers and sisters, and we'll eat, we'll drink, that's all. But Vijay sir came, our CM also decide, both will sit, what they decide, we'll agree. But sir will do, our Vijay sir will do some good thing to the people, behalf of Kaveri also, because in Bangalore, in Karnataka, 20% Tamil people are there, but they will not think we are Tamil, we are Kannada, we are like brothers and sisters. 100% Kaveri வந்து எல்லாருக்கும் அம்மா, அந்த அம்மா தண்ணி கொடுக்குறது, because we are human beings. நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். அவரும் எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பச்சி இவரும் நாங்களும் ஒன்றால் இருக்கணும். இது 100% இது டிசைட் ஆகுது. நோ ப்ராப்ளம்.